சாப்பாடு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. விட்டா நான் போய் சாப்பிடுறேன். சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை? சாப்பிடுறது என்ன பிரச்சனையா? மழை இல்ல, மழை இல்ல, விவசாயம் இல்ல, வாழ்க்கை இல்ல. எப்படி நமக்கு சாப்பாடு கிடைக்கும்? மழை பெய்யாத நாம என்ன பண்ண முடியும்? நாம செய்யற காரியங்களால மழையே பெய்ய மாட்டேங்குது. மழையே பெய்ய மாட்டேங்குது. நாம என்ன தப்பு பண்ணோம்? வில்லுபாட்டு பாடுறது ஒரு தப்பா? உனக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. பாருங்க கேள். மழை வராதுக்கு எது காரணமா இருக்குன்னு மரங்களை கணக்கு வழக்கு நாம வெட்டுவதும் வாகனத்தில் வர புகையும் வர கழிவும் தான் அதான் தான் வீட்டுக்கு போய் மரத்தை வைக்கணும்னு எல்லா இடத்தையும் எழுதியிருக்கோம். இன்னைக்கு வீட்டுல போய் 4 மரக்கட்டை வாங்கி வச்சிருக்கேன். மரத்தை வச்சிருக்கலாம், கிணத்துல தண்ணி வச்சுல எனக்கு அதுக்கு என்ன பண்ண? ஆமா என்ன கேளு, கிணத்துல தண்ணி வத்தி போனதுக்கு நம்ம தானே காரணம். என்னங்க இப்படி பழிய போடுறீங்க? கிணத்துல தண்ணி போனதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீ செய்யற தப்பு உனக்கே தெரியல. ஏன்னா எல்லா பையனும் அதே தப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்றேன் கேளு. என்னென்ன இத்தனையோடு பை தானே இதுவோ போய் மரத்துல இருக்கு. அட நீ மட்டுமா பிளாஸ்டிக் பை வாங்கி பயன்படுத்துற? உலகமே அதை வாங்கி தான் பயன்படுத்திட்டு இருக்கு.
எல்லோரும் ஹவுஸ் உடனே வாழ்ந்தீர்கள் என்று